ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். அவரைக்காய் அதை நல்லா வந்து கழுவி அலம்பி எடுத்து தேவையான அளவுக்கு அதை கிள்ளி எடுத்து வச்சுக்கிறேன். குக்கரில் போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் எடுத்துடலாம். அதுக்கு தேவையான உப்பையும் தண்ணியும் ஊற்றி வச்சுருங்க. ஒரு விசில் வந்ததுமே எடுத்துடலாம். அவரைக்காய் ஆவியில் வேகிற பொருள், அதனால் ரொம்ப நேரம் விட்டோம்னாக்கா குழஞ்சி போயிடும். இப்போ அதுக்கான கலவை, அதாவது குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கானது என்னென்னு பாருங்கள். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுமே பார்த்திங்கனாக்கா கடுகு போடலை, வெறும் வெங்காயம் மட்டும் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கலை. அந்த மஞ்சத்தூளோட வாசம் போகட்டும். நறுக்கி வச்சுருக்கிற கொஞ்சமான தக்காளி அதையும் போட்டு தக்காளியோட தொக்கு பிரிஞ்சு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா தக்காளி வந்து நல்லா வதக்கிடுவோம். தக்காளி அந்தளவுக்கு வதங்கட்டும், அந்த பச்சை வாசம் போகட்டும், நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா விட்டு வச்சுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தக்காளி எந்த அளவுக்கு நமக்கு வதங்கி நமக்கு அந்த தோல் பிரியுதோ அந்தளவுக்கு வந்து குழம்போட அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா அது வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நமக்கு தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம் இல்லையா, குழம்பு மிளகாத்தூள், மிக்சிங் மிளகாத்தூள், அதை போட்டு வரோம். தேவையான அளவுக்கு காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் அதையும் போட்டு இந்த குழம்பு மிளகாத்தூளோட வாசமும் வெறும் மிளகாத்தூளோட வாசமும் போகிற வரைக்கும் நல்லா வந்து வணக்கிடுவோம். நல்லா வணங்கட்டும். ஒரு 150 கிராம் நல்ல தயிர், 150 கிராம் தயிர் போட்டு நல்லா வந்து இந்த குழம்பு மிளகாத்தூளும் வெறும் மிளகாத்தூளோட வாசம் போகிறதும் தயிரோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடும். எந்த அளவுக்கு தயிர் வந்து கொதிக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு சுவைக்கு வந்து கூடுதலாக கிடைக்கும். நல்லா கொதிக்க விட்டுட்டு வேக வச்ச அவரைக்காய் இருக்கு இல்லையா, தண்ணியை வீணாக்காமல் தண்ணியோடு அப்படியே எடுத்து கொட்டிடுங்க. தண்ணியோடு எடுத்து கொட்டிட்டு இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட முடியுமோ அந்த அளவுக்கு கொதிக்க விடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ, கொதித்து சுண்டுற அளவுக்கு தண்ணியும் நம்ம பயன்படுத்துகிற அளவுக்கு திக்னஸும் கிடைக்கணுன்னாக்கா அதுக்கான தண்ணியை முதல்லையே நம்ம ஊற்றி வச்சிடலாம். ஒரு கப்புன்றதை இன்னொரு கப்பு கூட சேர்த்து வைப்போம். அது கொதிக்க அந்த தண்ணி இறுகமாகி சுண்டி நிற்கும்போது அந்த தயிரோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதனால தான் நல்லா கொதித்து இறுகட்டும், நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து கொதிக்க விடுறோமோ கொதிக்க பார்த்திங்களா, அந்த தயிரோட மனம் பார்த்திங்கனாக்கா, தயிரோட வாசமும் தயிரோட டேஸ்ட்டும் மாறி வெண்ணெயை எப்படி செய்தோமோ, வெண்ணெய் விட்டு எப்படி செய்கிறோமோ அந்த ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், நல்ல தலைன்னு நல்லா கொதித்து நிற்கிது. கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக தண்ணி ஊற்றும் போது மூடி வச்சிடும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து சுண்டி இறுகி நிற்கிது. இப்போ இது சுண்டி இறுகி நிற்கும்போது நமக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்துருவோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு முறை கலக்கி விட்டு டேஸ்ட்டு பார்த்துருங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு ஓகே. இப்போ இதுக்கு நம்ம பார்த்திங்கனாக்கா இன்னொரு காம்பினேஷன்னு வறுத்த வேர்க்கடலையும் கொஞ்சம் பூண்டு, தோல் உரிக்காத பூண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் அந்த வேர்க்கடலையும் பூண்டையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அந்த வேர்க்கடலையோட தூள் அப்படியே வந்து தூவிட்டு நல்லா தூவிடுங்க. தூவினாக்கா நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கிற தண்ணி கூடவே இந்த கூடுதலாக வந்து வேர்க்கடலை தூளையும் போடும்போது பார்த்திங்கனாக்கா குழம்பு வந்து ஒரு திக்னஸும் அந்த பூண்டோட அந்த பச்சை வாசம் குழம்புக்கு வந்து வேறு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அருமையான ஒரு அவரைக்காய் குழம்பை இப்படி செஞ்சுருக்கேன். தயிரை ஊற்றி செம்ம டேஸ்ட்டாகவும் செம்ம மாஸாகவும் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. பதிவுகள் உடனே சேரணும் அப்படின்னா அந்த பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க. ஓகே, அருமையான சின்னக்கா சமையலில் அவரைக்காய் குழம்பை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. இது அப்படியே கொத்தமல்லியை மேலாப்பில் தூவி கருவேப்பிலையையும் போட்டு பச்சை கருவேப்பிலையை மேலே போட்டு எடுத்தால் தாங்க டேஸ்ட்டு. அதனால் அந்த வேர்க்கடலையெல்லாம் போட்டு கொதித்து எடுத்ததுமே கொத்தமல்லி கருவேப்பிலை அப்படியே தூவி எடுத்துகிட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு சுவை, அப்படி ஒரு டேஸ்ட். சொல்கிறத விட அதை நீங்கள் வந்து செய்து சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த நிஜம் எப்படின்றது உங்களுக்கு புரியும்.
ஆமாங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக சின்னக்கா சமையலில் அருமையான ஒரு அவரைக்காய் குழம்பு.